குட் மார்னிங் எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். இந்த வீக் டேஸும் நல்லபடியாக போகிறதுக்கு ப்ரேயர்ஸ். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன செஞ்சேன்றதை சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக காமிக்கிறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்னிங்கே நானும் என் ஹஸ்பண்டும் சர்ச் போயிட்டு வந்தோம். இது காலையில் கிளம்புறதுனால பசங்க யூஸ்வலாக வரமாட்டாங்க. பிகாஸ் அன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்கன்னு. நாங்கள் வரத்துக்குள்ளேயுமே அவங்க எழுந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஓரியோ கூட. நான் வெளியில் கிளம்பும்போதே அரிசியும் பருப்பும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். பொங்கல் செஞ்சுக்கலான்னு அதை கடகடன்னு விசில் வச்சு பொங்கல் ரெடி பண்ணி தாளித்து விட்டாச்சு. கூட சாம்பார் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் செய்கிற சாம்பார் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுட்டோன்னா ஆஃப்டர்நூனுக்கும் கொஞ்சம் உதவுமேனு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். வீக் டேஸில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. ஏன்னா ஏர்லியாக பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க. வீக்கெண்டில் மட்டும்தான் பொறுமையாக உட்காந்து எல்லோரும் சேர்ந்த மாதிரி லீஷராக சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும். ஸோ அது மாதிரி சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட். தம்பியும் ஓரியோவும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க. ரெடியானோடனே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. டேனியா கிட்ட நான் ஆல்ரெடி அவங்களோட ஓல்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி ஒரு அட்டைப்பெட்டியில் கொடுத்துருந்தேன். அவங்க எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் எனக்கு அந்த கடை திறந்து இல்லாததுனால போட முடியாமல் அது அப்படியே ஒரு இடத்துல அடைச்சிட்டு இருந்தது. ஃபைனலாக இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு நாள் கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு போய் போட்டு வந்தாச்சு. நான் படிக்கும்போதே நான் என்னோடய சீனியர்ஸ் கிட்டேருந்து புக்ஸ்லாம் வாங்கிப்பேன். நோட் புக்கெலாம் ஃபுல்லாக முடிஞ்சிரும், அப்படி தான் போடுவேன். பட் இப்போலாம் பசங்க புக்ஸ் பேஜஸ்லாம் அப்படியே இருக்குது. புக்ஸ் எல்லாம் அன்யூஸ்டாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு மனசே வர மாட்டுது. ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து அந்த புக்ஸை வாங்குகிறோம், அப்படியே எடுத்துகிட்டு போய் போட வேண்டியதாக இருக்குது. ஸ்கூலில் கேட்டாலும் இல்லை மேம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எவ்ரி இயர் இதே வேலையாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போய் போகிறதுக்கு மனசே இல்லை படிக்கிற புக்ஸை. வெளியில் போயிருந்தவங்க ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபிஷ் தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அதனால் அடிக்கடி ஃபிஷ் தான் வாங்குறது. கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுக்கலாமேன்னு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சாச்சு. குழம்புக்குரிய ஃபிஷ்ஷில் கொஞ்சம் சால்ட்டும் டர்மரிக்கும் மஞ்சத்தூளும் போட்டு குளிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா மேரினேட் பண்ணி வச்சேன். சரி ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலான்னு. உண்மையை சொல்லணுன்னா ஃபிஷ் நல்லாவே இல்லை. எனக்கு தெரியல, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரை ஃபிஷ் எப்பவுமே நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. பட் ஆனால் இந்த வாட்டி தெரியல, என்ன டேஸ்ட்டே இல்லை. பழைய ஃபிஷ் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஃபிஷ் மேரினேஷனுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் லைம் ஜூஸ் பிழிஞ்சு அது மாதிரி தான் மேரினேட் பண்ணுவேன். யூஸ்வலாக மேரினேட் பண்ணி வச்சுடுவேன். சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால வேணும் வேணான்னு எல்லாம் ஒரு ஒரு டைமுக்கு தான் கேட்பாங்க. அதனால் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன்னா அவங்க சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு ரெஸ்ட் பண்ணி வந்துட்டு சரி குழம்பு வச்சிடலாமேன்னு ஃபிஷ் குழம்புக்கு ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. பக்கத்தில் இந்த இஞ்சி மோர் போட்டு குடிக்கலாமேன்னு எடுத்து வச்சது தான் அது. புளி கரைச்சல் நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் தக்காளி, பச்சை மிளகா, கறி லீவ்ஸ், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியா பவுடர் எல்லாத்தையும் போட்டு ஒரு நம்மளுக்கு குழம்பு எவ்வளவோ அதுக்கு தேவையான கரைச்சல் மாதிரி எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், இந்த இடித்த பூண்டு, அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அது ப்ரௌனாக வரும்போது இந்த கரைச்சலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவேன். அது நல்லா கொதித்து எண்ணெய் வெளியில் வரும்போது ஃபிஷ், மாங்காய் இருந்ததுன்னா அதை போட்டு ஃபிஷ் குழம்பு பண்ணிடுவேன். யூஸ்வலாக நான் இப்படி தான் பண்ணுறது ஃபிஷ் குழம்பு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால்
ஃபிஷ் குழம்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வைப்போம். சம்டைம்ஸ் அந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி சரியாக இல்லாத போது அந்த ஹோல் ப்ரிப்பரேஷனே ஸ்பாயில் பண்ணிடுது. பட் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை தான் கொஞ்சம் இன்றைக்கி சொதப்பலாயிடுச்சு. ஃபைனலாக ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட கூப்பிட்டா யாருமே வரல. மீன்வேளை என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. வீக் டேஸில் அவருக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஆனால் வீக்கெண்டில் ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வெளியில் எங்கேயும் போகலன்னா அவங்களே மாபிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டே ஹெக்டிக்காக இருக்காது. சரி, அதுக்கப்புறமா கம்பல் பண்ணி சாப்பிடுங்கலாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணினோடனே எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸ் சாப்பிடுவாங்க. வீக்லி 3 days அது மாதிரி தான் அந்த ரைஸ் செஞ்சோம். அது அவ்வளோ நேரம் எடுக்குது வேகிறதுக்கு. ஸோ அதையும் செஞ்சு மதியம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு உட்காந்து ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெஸ்ட்டு எடுத்துகிட்டே இருக்கிற நேரத்துலேயே எங்கள் பசங்க வந்து அம்மா மால் எங்கேயாச்சும் போகலாம், வெளியில் போகலான்னு சொன்னாங்க. மாலுக்கெலாம் போகணுன்னா அந்த ப்ளே ஏரியாவுக்கு ஒரு ஏரியான்னு வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா கேம் ஏரியாவுக்கு போகணுன்னா ஃபுல்லாக டாப் அப் பண்ணி ஃபுல்லாக இதுவாகிடும். ஸோ அங்கே போக வேண்டாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க விஜிபி ஒண்டர் வேர்ல்டு போகலான்னு பிளான் பண்ணி போனோம். அங்கே சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய சின்ன குழந்தைங்க இருந்திருந்தாங்க. நல்லா என்கேஜிங்காக இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஈவினிங் ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு. ரொம்ப பாசிட்டிவாக அங்கே. பிகாஸ் பெரியவங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கும் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. மேனியும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அங்கே. சின்ன பசங்களுக்கு அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் மினிமலாக கொஞ்சம் பெரிய பெரிய ரைட்ஸ் கூட இருக்குது அங்கே. அந்த ரைட்ஸ்லாம் மேனி யூஸ்வலாக ரைட்ஸ்லாம் போக மாட்டான். ரொம்ப கம்பல் பண்ணி தான் ரைட்ஸ்லாம் அனுப்பணும். டேனி அங்கேருந்து எல்லா பெரியவங்க கேமும் விளையாடினாங்க. யூஸ்வலாகவே அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போகணுன்னா நாங்கள் விளையாடவே மாட்டோம். பணம் தான் வேஸ்ட்டு. டேனியா மட்டும்தான் விளையாடுவாங்க. நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மட்டும்தான் இருப்போம். அவங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கேம்ஸ் எல்லாம். ஸோ இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் போச்சு. ஸ்விம்மிங் பூலில் குளிக்க விடலன்னு வெளியில் அங்கே இருந்த ஃபவுண்டெயினில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான் மேனி, ஒரு பாப்பா கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.